எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 100 கிலோ இருக்குது, 120 கிலோ இருக்குது. நீங்கள் என்ன தான் டயட் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு 5 கிலோ குறையும். வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன், அவ்வளோதான். இன்சுலின் போடுற மாதிரி நீங்களே போட்டுக்கலாம். 20 கிலோ 25 கிலோ எல்லாம் குறையுது. டயபெட்டிக் செக்கப் வாங்கன்னு சொன்னால் நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், இதுக்கு நான் வரணும். பிகாஸ் இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். இந்த இயர்லி ஹார்ட் அட்டாக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக காரணம். இந்த சுகர் ஒரு காரணம், அதுவும் கூட ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டேட்டில் இதில் என்ன புதுசாக வந்திருக்கு? டைப் 1 டயபெட்டிக் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு இன்சுலின் 4 வேளை போடுறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு புது பம்ப் வந்திருக்கு. இப்போ இந்த பம்ப் எப்படின்னா, அதில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி அதில் பம்பில் இருக்குது. சுகர் வந்து பார்த்துட்டு ஏறுதுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்சுலின் கொடுத்துரும், அதுவே தானா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நமது பாட்காஸ்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பது மோகன் டயபிட்டிஸ் நிறுவனர் திரு டாக்டர் மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக நீரிழிவில் நிறையா கேள்விகள், அடிப்படையான கேள்விகள் இருக்குது. இப்போ நான் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருமா? நீரிழிவு நோய் வர்றதுக்கு இருக்கிற முன்னாடி கட்டம் தான் ப்ரீ டயபெட்டிக். எப்போ வேணால் அது மாறிடலாம். அந்த நிலைமையில் இருக்கிறவங்க வந்து நிறைய சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டா உங்கள் கணையம் இன்னும் வீக் ஆக போகுது, இன்சுலின் சுரக்கிறது வந்து குறைஞ்சிடும். அப்போது அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் வந்து டயபெட்டிக்காக மாறிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் உங்களுக்கு, அந்த பரம்பரை தன்மைன்றது உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை சுகரு, நீங்களும் லீனாக இருக்கீங்க, நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க, அது கூட கொஞ்சம் சுகரும் எடுக்கிறீங்கன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. சர்க்கரை சாப்பிட்றதுனால வரும்னா அப்போ எல்லாருக்கும் வந்துடும். எல்லாரும் சுகர் சாப்பிட்றாங்க, காஃபி டீயில் சுகர் போடுறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரப்போகிற அந்த கட்டத்தில் இருந்தால் அதை தள்ளி விட்டுறவங்கள டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுகர் மாத்திரம் இல்லை, அரிசி சாப்பாடு, அதுவும் நிறைய மாவு சத்து தானே, ஸோ அதுவும் வந்து குறைச்சிக்கணும். காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி புரதம் சத்து இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். அடிப்படையாக சர்க்கரை நோய் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீரிழிவு நோய் அப்படின்றது என்ன? ஸோ ரத்தத்தில் எல்லாருக்குமே சர்க்கரை இருக்கும். சர்க்கரை வந்து ஒரு காரில் வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றுற மாதிரி, இந்த பெட்ரோல் இல்லைன்னா நின்று போயிடும் இல்லையா, கார் நின்று போயிடும். அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யணும்னா நமக்கு எனர்ஜி தேவை இருக்குது, அந்த உற்சாகம் எனர்ஜி வந்து தேவை இருக்குது. அந்த எனர்ஜி வர்றதே குளுக்கோஸில் இருந்து தான். ஸோ குளுக்கோஸினுடைய அளவு வந்து இருக்க வேண்டிய ரத்தத்தில் இருக்க வேண்டிய அளவோட கம்மியாக போயிடுச்சுன்னா கூட ப்ராப்ளம் தான். ஸோ எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 80-100 மில்லிகிராம் இருக்கலாம். சாப்பிட்ட பிறகு சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு, இந்த ப்ரீ டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கு ஒரு 110, 120, 130 அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 160, 180, 200 அப்படின்னு போயிடுச்சுன்னா, 200க்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ டயபெட்டிக் தான். ஸோ அந்த இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு தேவையான அளவுக்கு மேலே போகிற ஒரு நிலை தான் நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு இருக்கிற ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, அது எப்போ அந்த தேவையான அளவுக்கு மேலே போகுது? பல காரணங்கள்னால வரலாம். ஒன்று வந்து உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுதுன்னா சுகர் வந்து ஏறிட்டே போகுதுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சுகர் வந்து என்ன மாதிரி சூழலில் இன்சுலின் வேலை செய்யாமல் போகும்? ஒன்று வந்து அக்யூட் இப்போ கோவிட் வந்த டைமில், அந்த கோவிட் அந்த வைரஸ் வந்து போய் வந்து SARS-CoV-2 வைரஸ் வந்து நேராக போய் கணையத்தை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வரலாம். இல்லை நீங்கள் சில மருந்துகள் எடுக்கிறனால, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பேங்க்ரியாஸில் அது டேமேஜ் வந்து இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் அதனால் வந்து சுகர் வரலாம். ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து மெதுவாக வர்றது. அதாவது நீங்கள் உடல் பருமன் ஏறிட்டே போகுதுன்னா அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து பத்தாமல் போயிடுது. சப்போஸ் நம்ம 100% சுரக்கணும், இப்போ 80% ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் லீன் பாடியாக இருக்கீங்கன்னா அந்த 80% வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் உடல் பருமனும் ஏறிட்டு போகுது, அந்த இருக்கிற அளவு வந்து 80% ஆகிடுச்சு, 70% ஆகிடுச்சுன்னா அப்போ அது டயபெட்டிக்காக மாறிடும். ஸோ அதுக்கு ஒரு டில்ட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே அது சுகருக்கு வந்து மாறிடும். ஆரம்ப கட்டத்தில் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இல்லாத ஒரு கட்டத்துக்கு கூட போயிடலாம்.
ஆனால் அந்த கட்டம் தாண்டி போயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு கீழே போயிடுச்சுன்னா, அப்புறம் வந்து இந்த இன்சுலின் அளவு வந்து ரொம்ப குறைவாகன ஒரு நிலை வந்துடுச்சுன்னா, அப்புறம் வந்து நம்ம அதை மாற்ற முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து கட்டுப்பாட்டில் தான் வைக்க முடியும். கட்டுப்பாட்டில் வச்சாலே உங்களுக்கு நீங்கள் வந்து 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நீரிழிவோட ஹாப்பியாக இருக்கலாம், காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ கூட நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா அப்போ ஒரு சிக்கல்களாக ஆரம்பிக்கும். கண், கிட்னி, சிறுநீரகம், பாதங்கள், இருதயம், இதெல்லாம் வந்து அடப்பு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக வரலாம். நான் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்? பொதுவாக சர்க்கரை வியாதின்னு எடுத்தாலுமே சொல்கிறது வந்து சுகர் சாப்பிடாதீங்க அப்படின்றது. நீங்கள் சொன்ன 2 பாயிண்ட்டும் கரெக்டு தான். ஏன்னா சர்க்கரைன்றது நீங்கள் உடம்புல சர்க்கரை ஸ்பூனில் இந்த காஃபி டீயில் போடுற சர்க்கரையாக இருக்கட்டும், அது உள்ளே போனோன்னா குளுக்கோஸாக மாறிடுது. நமக்கு ப்ராப்ளமே இந்த குளுக்கோஸ் லெவல் ஏறுற ப்ராப்ளம் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சுகரே எடுக்கிறீங்க, குளுக்கோஸே எடுக்கிறீங்க, ஸ்வீட்டாக எடுக்கிறீங்கன்னா உடனே அது சுகரில் போய் மிக்ஸ் ஆகி ரொம்ப ஹையாக போயிடும் சுகர்ஸ். அது தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், இந்த மாவு சத்து. மாவு சத்துன்றது வந்து நம்ம சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாவில் வந்து ரைஸ்லேருந்து தான் வருது, அரிசி சாப்பாடு. அதை வந்து சாப்பிட்ட உடனே அது குளுக்கோஸ் கிடையாது, பட் உள்ளே போனோன்னா குளுக்கோஸாக மாறிடுது, கன்வெர்ட் ஆகிடுது, சீக்கிரம் கன்வெர்ட் ஆகிடுது. நம்ம என்ன சாப்பிட்டாலும், இப்போ ஃபேட்டாக சாப்பிட்டாலும், கொழுப்பு சத்து சாப்பிட்டாலும், இல்லை புரதம் சத்து சாப்பிட்டா அதுவும் கடைசியில் குளுக்கோஸாக மாறிடும். ஆனால் அது டைம் எடுக்கும், மெதுவாக தான் அது கன்வெர்ட் ஆகிட்டுப்போம். இந்த மாவு சத்து இருக்கும்போது உடனே அது குளுக்கோஸாக மாறிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கார்போஹைட்ரேட் மாவு சத்து வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து 70% மக்களுக்கு கார்போஹைட்ரேட் தான் ஃபுட்டில் டயட்டில் வருது. அதை வந்து குறைச்சி ஒரு 50% குறைச்சிட்டு, ஒரு 20%, 10%, 20% குறைச்சிட்டு அதை வந்து புரத சத்தை மாற்றிட்டா, ப்ரோட்டீனாக மாற்றிட்டா. நான் வெஜிடேரியன்ஸுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. மீன் இருக்குது, கோழி இருக்குது, முட்டை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அதில் வந்து ப்ரோட்டீன் தான். அது வந்து ரொம்ப நல்லது. வெஜிடேரியன்ஸுக்கு தான் ப்ராப்ளம், இது ஒன்றும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெஜிடபிள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து புரத சத்து வந்து பார்க்கணும். இந்த மூக்கு கடலை, பாசிப்பயிறு, ராஜ்மா, அப்புறம் வந்து பன்னீர், இல்லை பால், இதிலெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ் வந்து பார்க்கணும். இந்த சுண்டல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து காலையிலையும் நைட்டும் 2 வேளையாவது அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரதம் சத்து வரும். ஸோ ஒரு 10% உங்கள் மாவு சத்தை குறைச்சிட்டு 10% இந்த புரதம் சத்தை ஆட் பண்ணிவிட்டு, கொழுப்பை வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, நமக்கு வேண்டிய டேஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அந்த கொழுப்பில் கூட நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. இப்போ கெட்ட கொழுப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய், பாம் ஆயிலு, நெய், வெண்ணெய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். நேராக அது கொலஸ்ட்ராலாக மாதிரி போயிடும், எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ராலுக்கு அது போயிடும். அது இல்லாமல் இப்போ நல்லெண்ணெய் இருக்குது, இல்லைன்னா கடலை எண்ணெய் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்ராடில் வந்து ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க, அது நமக்கு சூட் ஆகாது இந்தியன் ஃபுட்டுக்கு. இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஃபேட் இது. இப்போ சர்க்கரை வியாதிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன தொடரும்? உடற்பயிற்சி அவசியம்னு எல்லா மருத்துவர்களுமே சொல்கிறாங்க, அதில் குறிப்பாக நடைப்பயிற்சி இது எந்த அளவுக்கு முக்கியம்? எக்ஸசைஸ்னால் 3 இது இருக்குது, அதுக்காக FARன்னு ஒரு இது நான் சொல்லியிருக்கிறேன். எஃப்னா என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நடக்கிறது வந்து ஏரோபிக், அது உடைய வந்து ஏரோபிக், அது நடக்கிறது, அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ஏஜ் ஆக ஆக, இப்போ நீரிழிவு வருது 40, 50, 60 வயசு தானே, ஸ்டிஃப் ஆகிடுது ஜாயிண்ட், வந்து இது தூக்க முடியல, முட்டி வலி. அப்போ அது வந்துச்சுன்னா அப்போ வாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, திருப்புறது, கழுத்தை திருப்புறது, பெண்ட் பண்ணி டச் பண்ணி, நம்ம ஸ்கூலில் இந்த ட்ரில் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அது அவசியம் செய்தாகணும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டின்றது முதல் இது, அது வந்து செய்யணும். ரெண்டாவது வந்து ஏரோபிக்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும், வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், அது பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அது ஒன்று மாத்திரம் டிக் பாக்ஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து பில்டப் பண்ணணும். அது சுகருக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த வாக்கிங்கோட அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். இந்த வயசு ஆக ஆக என்ன ஆகுது, சார்கோபீனியான்னு சொல்லுவோம், இந்த மசில்லாம் அப்படியே போயிட்டு வெறும் ஃபேட்டு தான் இருக்கும். அப்போது நமக்கு பலம் இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டா நம்ம கீழே போட்டுறோம், இல்லைன்னா நடக்கும்போது அப்படியே விழுந்துடுறோம். அப்போ போய் ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறி வரணும், அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்துடுறோம். ஒரு 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம்
ஹார்ட் அட்டாக்கோட அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சின்ன வெயிட்ஸ் இருக்குல்ல, அந்த வெயிட்ஸ் டம்பல்ஸ் அதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். கால் வந்து எழுந்திரிச்சு உட்காந்து எழுந்திரிக்கிறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங், கால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி செய்துட்டிங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அதான் FAR, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏரோபிக்ஸு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இது மூணுக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது ருட்டீனாக பண்ணணும். டெய்லி பண்ணிட்டு இருந்தால் உங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வலிக்குது டாக்டர், அங்கே வலிக்குது, முட்டி வலிக்குது, கை கால் குடைச்சல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ரெகுலராக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, பெயினே இருக்காது. காலையில் எழுந்திரிச்சுன்னா போனோம், எக்ஸசைஸுக்கு போனோம். காலையில் எழுந்திரிக்கும் போதே ஸ்டிஃபாக இருக்கும், ஐயோ வேணாம் இன்றைக்கி எக்ஸசைஸே வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் முடித்த பிறகு இன்னொரு முக்கியமான, அது எக்ஸசைஸ் கிடையாது, பிராணாயாமா, ப்ரீதிங். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மூக்கு வழியாக எடுத்து காற்று, இன்னொரு மூக்கு வழியாக விடுறது, இந்த மூக்கு வழியாக எடுத்து அந்த மூக்கு வழியாக விடுறது, வாய் வழியாக எடுத்து மூக்கு வழியாக விடுறது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்தால் போதும். சுகர் இருக்கவங்க உடல் அசதி இருக்குது, பெருசாக இது பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு பிறகு ஒர்க் கல்ச்சர் இதெல்லாம் முடிச்சு வரும்போது இன்னும் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் செய்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? அதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்னென்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்றது. நான் எப்போதும் சொல்லுவேன், உங்கள் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது காலையில் நீங்கள் எழுந்திரிக்க போகிற டைம் இல்லை, நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்கன்ற டைம். 10:30 மணிக்கு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஓகே, அது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும். 10:30 மணிக்கு அப்புறம் நான் தூங்கிடுவேன். 5:30க்கு யூ கேன் ஸ்டில் கெட் அப். 5:30க்கு எழுந்திரிக்கிறது ப்ராப்ளமே இல்லை. 5:30க்கு எழுந்திரிச்சு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடி ஆகிட்டு 5:45க்கு, நான் அப்படி தான் பண்ணுறேன், 5:45க்கு நான் ரோட்டில் இருப்பேன், வாக் பண்ண போயிடுவேன். அங்கேருந்து ஒரு 45 நிமிஷம் வாக்கிங், திரும்பி வந்துட்டு ஒரு சின்ன டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஒரு 20 நிமிஷம். 365 நாளில் அப்படி மிஸ் பண்ணால் சண்டே ஒரு நாள் வந்து நான் வாக்கு தான் மிஸ் பண்ணுவேன். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வந்து நான் டெய்லி பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு வசதி வாக்கிங் போகிறதுக்கு சாட்டர்டே சண்டேனா அப்போ வாரத்தில் 2 நாள் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிஸியாக இருக்கிற நாள். நம்ம ஹெல்த்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே இது. நம்ம வந்து டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நாளைக்கு அதனால ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, மாரடைப்பு வந்துச்சு, அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ வந்து நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் ரெடி. நான் எப்பவும் சொல்லுவேன், டயபெட்டிக் செக்கப் வாங்கன்னு சொன்னால், நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு நான் வரணும்னு கேட்பாங்க. அந்த நல்லா இருக்கிற டைமில் தான் நீங்கள் போய் செக்கப்புக்கு போகணும். பிகாஸ் இதெல்லாம் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். நீரிழிவு நோய், கொலஸ்ட்ராலு, பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, இதெல்லாம் ஈவன் ஏர்லி கேன்சர், ஏர்லி ஹார்ட் டிசீஸ் கூட சிம்டம்ஸே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் வந்து கால் உடஞ்சிடுச்சு, அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. பல்லு வலினா ஓடிடுவீங்க டாக்டர்கிட்ட. இருதயம் ஐயோ ஹார்ட் அட்டாக்கு, நீங்கள் ஓடுறீங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி வந்தால் தான் நீங்கள் செக்கப்புக்கு போகிறீங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, டென்ஷன், டெட்லைன், இதுதான் எடுத்து மாடர்ன் லைஃப்பில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஷார்ட்கட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. கொஞ்சம் டைம் கொடுத்து தானே இப்போ ஏர்ன் பண்ணோம். 5 வருஷத்தில் எல்லாம் ஏர்ன் பண்ணோம். நாங்களாம் 5 வருஷத்துல ஏர்ன் பண்ணோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 35 வயசில் 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன லைஃப் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும், பைபாஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். ஸோ எல்லாம் நீங்கள் அம்பிஷன்லாம் குறைக்க வேண்டாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே யாரும் இறந்து போனதில்லை, ஆனால் டென்ஷன்னாலே இறந்து போயிருக்கு. இந்த இயர்லி ஹார்ட் அட்டாக் அது ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக காரணம். இந்த சுகர் ஒரு காரணம், அதுவும் கூட ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நீங்கள் ஏன் எடுத்துக்கணும்? பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் இதாக இருக்கட்டும், அம்பிஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆசை இது பண்ணோம், ஒரு லிமிட், எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வந்த உடனே நமக்கு தெரியும், கை கால் ஷேக் ஆக ஆரம்பிக்கும், ஃபேமிலி கூட டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அப்போது போதுங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா ஏதோ ஒரு இதில் போய் நம்ம மாட்டிக்குவோம். அப்புறம் சில கேன்சர்லாம் கூட இந்த ஸ்ட்ரெஸ்னால வருதுன்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமாம், நாங்கள் அது கூட பார்க்குறோம். இப்போ ஒரு டயபெட்டிக் செக்கப் வராங்க, நாங்கள் கேன்சருக்கு இருக்கிற ஒரு 3-4 சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. ப்ராஸ்டேட் கேன்சருக்கு அந்த PSA டெஸ்ட் பண்ணால் போதும். சிலவங்க கேட்பாங்க, நான் இதுக்கு தான் நான் வந்தேன், ஏன் இது செக் பண்ணுறீங்க சார்? நீங்கள் சுகருக்கு தான் வரீங்க, இவங்க வேறு செக்கப் போகல. இந்த டெஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இருந்தோன்னா மிஸ் பண்ணிவிடுவோம். அடுத்த வருஷம் நீங்கள் வரதுக்குள்ளே அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே இதாகிடும். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா க்யூர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கேன்சரை க்யூர் பண்ணி நாங்கள் சும்மா அல்ட்ராசவுண்டுக்கு வருவோம். அதுக்கான என்ன பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? ஒரு 5% சொல்லலாம்.
டயபெட்டிக் ஒரு எவ்ரி மந்த்து நான் ஒரு 1 or 2 கேன்சரை பிக்கப் பண்ணுவேன். சும்மா அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், கிட்னி சைஸ் பார்க்குறதுக்கு, லிவரில் ஃபேட் இருக்குதான்னு பார்க்குறது. அப்படியே பார்க்கும்போது கிட்னியில் ஒரு டியூமர் இருக்கும். அப்போ பயப்பட மாட்டோம் சார், இது உடனே ஒரு சர்ஜனை போய் பாருங்கள், நீங்கள் கிட்னி டாக்டர் போய் பாருங்க, கேன்சர்லாம் சொல்ல மாட்டோம், போய் நீங்கள் பார்த்துக்குங்க. போய் பார்த்த உடனே ஐயோ இது ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் வந்துட்டீங்க, அந்த ஒரு கிட்னி எடுத்துட்டா யூ வில் பி ஃபைன் சொல்லிட்டு ஒரு கிட்னி எடுத்துடுறாங்க, க்யூர் ஆகிடுறாங்க. அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் பாடி போயிடுச்சுன்னா 3 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, 6 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. இது எடுத்துகிட்டு அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் நல்லா இருக்கலாம், ஒன்றுமே இல்லை. ஓகே, நான் வந்து நல்லா சாப்பிட்றேன், பட் அதை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது சரிதான் இல்லை, அது தப்புங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டுக்கு பவர் வந்து ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து டயட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் நான் வந்து மேரத்தான் ஓடி எல்லாம் பண்ணிடுறேன் நீங்கள் நினச்சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பல பேருக்கு பண்ண முடியாது. 1% பீப்புள் கூட அந்த லெவலுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி பண்ண முடியும்னு. மூணாவது கேலரி கணக்கு. நம்ம அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றது, ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிட்டுட்டா அதில் 500 கேலரி வந்துடுது. 1 மணி நேரம் நீங்கள் நடந்தீங்கன்னா 200-300 கேலரி தான் வரும். அப்போ அந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு நீங்கள் 2 மணி நேரம் நடக்கணும். அதெல்லாம் நடக்க முடியாது, டெய்லி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரெண்டும் தேவை இருக்குது. டயட் ஒரு சைடில் கம்மி பண்ணணும், அதே டைமில் மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸும் வேணும். ரெண்டும் சேர்ந்து வந்தால் அது கம்ப்ளீட் ஆகிடுது. சுகர் இருக்கவங்களுக்கு வேறு ஆனால் மண்ணு கீழே விளையிற பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நட்ஸு இதுக்கு மேலே தானே இருக்குது, ட்ரீ நட்ஸ் தானே. நிலக்காட்டில் கூட இது நீங்கள் சொல்கிறது வந்து பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட்டு, முள்ளங்கி, இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதில் வந்து நிறைய ஸ்டார்ச் நிறைய இருக்குது. நட்ஸில் ஸ்டார்ச் ரொம்ப கம்மி, அதில் புரதம் சத்து நிறைய, நார் சத்து அதிகம், ஃபேட்டு கூட ஹெல்த்தி ஃபேட். அதில் கிரவுண்ட் நட் ஆயிலெலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆயில் அது. ஸோ அதனால் அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. நிறையா நேரங்களில் ஜெனட்டிக் சுகர் இருக்கவங்களுக்கு அல்லது ஜெனட்டிக் அவங்க சுகர் இருக்குன்றதே தெரியாது, அது வெளியில் சிம்டமாக எதுவுமே கம்மியாகாது, அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அறிகுறின்னு சொல்கிறது, சிம்டம்னு சொல்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ தண்ணி தாகம், ஓகே, அடிக்கடி சிறுநீர் நைட்லலாம் எழுந்திரிச்சு போக வேண்டியது, வெயிட் குறைஞ்சிட்டே போகணுங்க, நிறைய சாப்பிடுங்க, நான் வெயிட் எல்லாம் யூரினில் எல்லாம் போயிடுது, அந்த மாதிரி புண் வந்தால் ஆறாமல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, டயர்ட்னஸ்ஸு, கொஞ்சம் கண்ணு மங்கலாக இருக்கிற மாதிரி, காலில் குத்தல், எரிச்சல், மதமதப்பு, பஞ்சி மெத்தல் நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டயபெட்டிக் சிம்டம்ஸ் தான். ஆனால் இந்த அறிகுறிகள்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வரும். சப்போஸ் இன்றைக்கி உங்களுக்கு நீரிழிவு நோய் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம், 2025 உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, 2025 உங்களுக்கு அறிகுறி வராது, அது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரும், 2030 வரும். சப்போஸ் நீங்கள் 5 வருஷம் செக்கப்கே போகலன்னு, நல்லா இருக்குது, ஒன்றுமே சிம்டமே இல்லை, சும்மா கூப்பிட்றாங்க பைசா வசூல் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சிலவங்க அந்த மாதிரி போகவே மாட்டாங்க செக்கப்புக்கு. 2030 போன உடனே சுகர் மாத்திரம் இல்லையே, உங்கள் கண்ணில் 2 ஸ்பாட் ப்ளீடிங் ஸ்பாட் வந்துடுச்சு, உங்களுக்கு 5 வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள், அதுதான் வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம், ஆண்டுக்கு ஒரு முறை போய் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதில் ஒரு சுகரும் பார்த்துட்டிங்கன்னா, பிபியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் போகிறீங்க, அப்போ வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாச்சே, அப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், வராமலே தடுத்துடலாம். இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் ரிவர்ஸ் பண்ணிட முடியும், கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்லாம் குறைச்சி வாக்கிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கொண்டு வந்துடலாம். நீங்கள் அது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க, சிம்டம்ஸ் தான் இல்லையே, சிம்டம் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் விட்டு டயபெட்டிக் ஸ்டேஜ் போய் அப்புறம் டயபெட்டிக் ஸ்டேஜில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு சுகர் ஏறி போய் ஒரு லெவல் போனால் தான் அறிகுறியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஓடி வராங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர், பார்த்தா சுகர் 400ன்னு இருக்கும். என்னங்க நீங்கள் விட்டுட்டிங்களே, 5 வருஷம் விட்டிங்களா, 6 வருஷம் விட்டீங்க, யாரும் சொல்லியே எங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஹெரிடிட்ரி கேட்டிங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளூ. அது உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் இருந்தால், 2 பேருக்குமே சுகர் இருந்தால், உங்கள் ரிஸ்க் வந்து 99% வர்றதுக்கு, 4 குழந்தைங்க வந்து 4 பேருக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே வந்து ஒருத்தருக்கு இருந்தால், அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு இருக்குது அப்பாவுக்கு இல்லை, 50% குறைஞ்சிடுது. 4 குழந்தைங்க இருந்தால் 2 பேருக்கு தான் வரும், 2 பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அதுவே ஒரு சிம்பிள் க்ளூ ஆச்சே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குதா, இருந்தால் நீங்கள் உடனே 20 வயசுலேயே 25 வயசுலேயே நீங்கள் போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு இல்லை தாத்தாவுக்கு இல்லை பாட்டிக்கு இல்லை யாருக்கும் இல்லைன்னா உங்கள் ரிஸ்க் ரொம்ப லோ.
நீங்கள் வந்து ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகும்போது ஓல்டேஜ் ரிலேட்டட் டயபெட்டிஸ் தான் உங்களுக்கு வரும், யங் ஏஜில் வராது. இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்தினால, கோவிட்னாலேயோ ஸ்டீராய்டு கொடுத்ததுனாலையோ வேற ஏதாவது காரணத்தினால வர்றது, யூஸ்வலாக வர்றது வந்து வராது. அப்பாவுக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் தாத்தா பாட்டி யாருக்குமே கிடையாது, 2 சைடும் யாருக்குமே இல்லைன்னா உங்கள் ரிஸ்க் ரொம்ப லோ, சுகர் வர்றதுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், உங்கள் அப்பா பற்றி சொல்லுங்கள், அம்மா பற்றி சொல்லுங்கள், சிஸ்டர் பற்றி சொல்லுங்கள், பிரதர் பற்றி சொல்லுங்கள், தாத்தா பற்றி சொல்லுங்கள், ஒரு ட்ராயிங்கே போட்டுருவோம். அது பார்த்தாலே தெரியும் யாருக்கு வரும், யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், உங்கள் சிஸ்டருக்கும் இருக்குது, அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓ, ஜெனட்டிக்கல்ன்றது வந்து பசங்களுக்கும் வரும். வரும். ஸோ உங்கள் பிரதருக்கு சுகர் இல்லை, அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வராது. நீங்களும் உங்கள் சிஸ்டரும் தான் டயபெட்டிக், அவங்க குழந்தைங்க நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி சொல்லிடலாம். இல்லை டாக்டர், இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ என்னோட அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அப்போ நான் எனக்கு இருக்கு இல்லைன்றதை பற்றி கவலைப்படக்கூடாது, டெஃபினட்டாக இருக்குக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது, நான் போய் டெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம், அப்போ உங்கள் குழந்தைங்க வரதுக்கு சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. சப்போஸ் உங்களுக்கும் இருக்குன்னு வச்சிடலாம், அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கும் சான்ஸ் அதிகம். ஸோ இந்த சிம்பிள் ஹிஸ்ட்ரி வச்சுட்டே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பெரிய ஜெனட்டிக் இதை எங்கேயுமே இந்த ஜெனட்டிக்கல் இதை வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜென்ரேஷனோட நிறுத்த முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பா அம்மாவுக்கு இருக்குது, என் ஜென்ரேஷனை நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு தள்ளிடலாம். ஸோ சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து இப்போது 25 வயசில் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் வேணும் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு? ஒரு 15-20 வருஷத்தில் காம்ப்ளிகேஷன் வரும். அப்போ 40 வயசில் 45 வயசில் உங்களுக்கு கண்ணு பிளைண்ட் ஆகிறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு, கால் எடுக்கிறதுக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 40 வயசில் உங்களுக்கு வாய்ப்பு. நீங்கள் முதல்ல இருந்தே இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி, கொஞ்சம் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, டயட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்ச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 25 வயசில் வர வேண்டியது 50 வயசுக்கு தள்ளிடலாம், 55 வயசில் தள்ளிடலாம். அங்கேருந்து 15-20 வருஷம் தள்ளிட்டிங்கன்னா 70 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, அது ஓல்டேஜ் ரிலேட்டட் டயபெட்டிஸ், அது ரொம்ப மைல்டு. ஒரு மாத்திரை போடலன்னா கூட கண்ட்ரோல் ஆகிடும். அதுலேருந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷனே வராது. ஓகே, ஸோ அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ண முடியும். ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிவெண்ட் கூட பண்ணிடலாம், வராமல் கூட தடுத்துடலாம். அப்படி ஏதாவது ஆரம்பிச்சில் இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி தடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு வராமல் தடுக்கும். அந்த உடனே குறைஞ்சிடுச்சு, ரிஸ்க் வந்து குறைஞ்சிடுச்சு. ரைட். இப்போ 2 விஷயம் சொன்னீங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ஒன்று, 2வது ரிவர்சல் டயபெட்டிக்ஸ். இந்த ரெண்டுமே இப்போ நான் எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, நான் டேப்லெட்ஸ் எடுக்காமல் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ரிவர்சலை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு ABCDE மந்த்ரான்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறேன். அது இருந்தால், இந்த ABCD இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மாத்திரையெல்லாம் கண்டினியூஸாக எடுத்தாகணும். ஏன்னா A1C இந்த 3 மாதம் கண்ட்ரோல் டெஸ்ட்டு, ஆவரேஜ் அது 7க்குள்ளே இருக்கணும். 8 இருக்குது, அப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 12 இருக்குது உங்களுக்கு, 14 இருக்குன்னா சான்ஸ் கம்மி தான் ரிவர்ஸ். பட் ஆனால் அவர் வந்து ஜெனட்டிக்காக இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு 7லையோ 6 6.5 7 7.8க்குள்ளே இருக்கு அப்படின்னா அவர் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ லோவாக இருக்குதோ, அந்த 7 விட்டு கிட்ட இருக்குதோ அது வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹையாக போதோ 8 வரைக்கும் 8 வரும், 8.5 வரலாம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் 12 13 14 இருக்கிற ஆளுன்னா ரொம்ப கஷ்டம். பி வந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ தின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன குறைக்க போகிறீங்க? நீங்கள் டயட்டில் என்ன தான் குறைக்க போகிறீங்க? அப்போ ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஈஸி இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. சினா சிபெப்டைட்ன்றது ஒரு டெஸ்ட்டு. உங்கள் உடம்புல இன்சுலின் இருக்குதா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட்டு. அது நல்லா இருக்குதுன்னா, ஓரளவுக்கு 50% 80% இருக்குன்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 10% தான் இருக்குது, சிபெப்டைடே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு? 2 வருஷமா 3 வருஷமா சான்ஸ் இருக்குது. 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வந்து எந்தூசியாஸ்டிக் இண்டிவிஜுவல், நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், நீங்கள் நிறைய கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த டயட் கண்ட்ரோல்லாம் இது தடுக்கிறதுக்கு வந்து 2 மாதம் பண்ணால் பத்தாது, அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் செய்தாகணும். அதுக்கு லைஃப் ஸ்டைல் தான் மாற்றணும். நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளினோட நீங்கள் செய்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த ABCDE இருக்கிற ஆளுக்கிட்ட இவங்க வந்து ரிவர்ஸே பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணி ட்ரை பண்ணோம். இதெல்லாம் இல்லாதவங்க வந்து மருந்து எடுத்து தான் ஆகணும். மருந்து எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராது. கரெக்டான டோஸில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, கரெக்டான மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா
40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு கூட சைடு எஃபெக்ட் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அட்வைஸும். ரிவர்ஸ் டயபெட்டிக்ஸில் என்ன பண்ணுறாங்க? வெயிட்டை குறைக்கிறது தான். கேலரி வந்து ரொம்ப குறைச்சிடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மொத்தம் வந்து 800 கேலரின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போனா ஒன்றுமே சாப்பிட முடியாது உங்களுக்கு. வெறும் டயட்டில் தான் எடுக்கும். ஒரு லிக்விட் டயட் மாதிரி ஒரு ஷேக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. அது காலையிலையும் நைட்டும் அதுதான். அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ ட்ராஸ்டிக்காக நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உடனே டக்கு டக்கு டக்குன்னு வெயிட் குறையும், ஃபேட் எல்லாம் போயிடும், சுகர் ரிவர்ஸ் ஆகிடும். 95% வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அது ஃபெடப் ஆகிடுறாங்க. இப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு சாப்பிட ஆரம்பிச்சு மறுபடியும் வெயிட் வந்து மறுபடியும் சுகர் நான் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கு பிறகு நான் நார்மலாக இருக்கலாம் அப்படின்லாம் இருக்க நினைக்கிறாங்க சிலவங்க. ஸோ ஒருத்தர் கதை நான் சொல்லிடுறேன். அவருக்கு சுகர் நிறைய இருந்தது. அவருக்கு இந்த ரிவர்ஸ் பண்ணி ஆகணும்னு ரொம்ப ஆர்வம் அவருக்கு. ட்ரை பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டாரு, சுகரும் குறைச்சிட்டாரு, ரிவர்ஸும் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து அவரை கூப்பிட்டா நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க என்ன, நீங்கள் கூப்பிடக்கூடாது, நான் தான் அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டேன்ல, இனிமேல் நான் வரமாட்டேன் இப்படின்னு சொன்னார். இல்லைங்க, திருப்பி வரலாம், இதை வந்து மறுபடியும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து வரணும்னு சொன்னால் இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் சும்மா கூப்பிட்றீங்க என்ன சொல்லிட்டு. ஒரு 6 மாதம் 9 மாதம் கழிச்சு திரும்பி வந்தார். பார்த்தா சுகர்லாம் எங்கேயோ போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, என்னால் மெயின்டைன் பண்ண முடியலங்க, நாங்கள் அதுக்காக தானே கூப்பிட்டோம், உங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்காக தானே கூப்பிட்டோம், நீங்கள் உங்களை மருந்து கொடுக்குறதுக்காக நாங்கள் கூப்பிடல, அது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும்ன்றது ரிவர்சலுக்கு வந்துடும்ன்றதுனால தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டோம், அதான் நீங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் க்யூர் ஆகிடுச்சு, இப்போ எவ்வளோ குலாப் ஜாமுன் வேணால் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே திருப்பி வந்துடுது. வியாதி இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே ஒரு இதில் வச்சு, அப்படி தேவை இருந்தால் ஒரு சின்ன டோஸ் மாத்திரை சாப்பிட்றதுனால ஒன்றுமே தப்பு இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாத்திரை சாப்பிட்டா அதனால் கிட்னி போயிடும், மாத்திரைனால சைடு எஃபெக்ட் வரும். கரெக்டான டோஸில் சின்ன டோஸில் பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பயமும் இல்லை. இந்த மருந்தெல்லாம் நாங்கள் 70 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களை நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, நிறையா விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டேட்டில் இதில் என்ன புதுசாக வந்திருக்கு? ஒன்று, இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் டெக்னாலஜியாக புதுசாக அது வந்துடுச்சு. ரெண்டாவது, இந்த டைப் 1 டயபெட்டிக் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு இன்சுலின் 4 வேளை போடுறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு புது பம்ப் வந்திருக்கு இப்போது. இந்த பம்ப் எப்படின்னா, அதில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி அதில் பம்பில் இருக்குது. சின்ன ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் இருக்கும், ஒரு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அது நீங்கள் உங்கள் பெல்ட்டில் கூட போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது உங்கள் ஸ்கின்னுக்கு அடியில் வச்சிடலாம். ஓகே, அதுலேயே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் எவ்வளோ சுகர் உங்களுக்கு இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 80 இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 120 இருக்கணும். அதை வந்து அந்த சுகரை விட்டு போகிறதுக்கு அலோவே பண்ணாது. அதாவது 80 வந்தோடனே இன்சுலின் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சர் இருக்குல்ல, அது உள்ளே இருக்குது. ஸோ அதை வச்சு சுகர் வந்து பார்த்துட்டே இருக்கும், மினிட் டு மினிட். நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி, அது ஏஐனால அது பார்த்துட்டே இருக்கும். சுகர் வந்து பார்த்துட்டு ஏறுதுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்சுலின் கொடுத்துரும், அதுவே தானா ஆட்டோ பைலட் மாதிரி. இன்ஜெக்ஷன் மாதிரி இன்சுலின் தான், அது இன்சுலின் தான், பட் அதில் அது வழியாக போயிடும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து 4 வேளை இன்சுலின் போட்டு கூட சுகர் இப்படி போயிட்டுருக்கோம். இது போட்ட பிறகு நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது, லோ சுகரே வரல. இல்லைன்னா இந்த லோ சுகர் வந்து ஃபிட்ஸு வந்து அந்த மாதிரி எல்லாம் பயந்து அம்மா அப்பாலாம் பயந்து தூங்காமல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பேங்க்ரியஸ் போட்ட பிறகு அது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல், அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்துடுச்சு. 3வது அட்வான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டை குறைக்கிறது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த மருந்து இன்ஜெக்ஷன் வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு. ஒசம்பிக்கு, விகோவி, அப்புறம் மோஞ்சாரோ, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அமெரிக்காவில் பல வருஷமாக இருக்குது, 3-4 வருஷமாக. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. அது எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 100 கிலோ இருக்குது, 120 கிலோ இருக்குது. நீங்கள் என்ன தான் டயட் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு 5 கிலோ குறையும், அவ்வளோதான். 120ல 115 வரும். அப்போது ரொம்ப ஹையாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்ன வந்து சர்ஜரி தான், பைரேட்ரிக் சர்ஜரி பண்ணி வயர்லாம் கட் பண்ணி இன்டெஸ்டைன்லாம் கட் பண்ணி 30 கிலோ 40 கிலோ குறைக்கலாம். இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன், அவ்வளோதான். இன்சுலின் போடுற மாதிரி நீங்களே போட்டுக்கலாம். இந்த ஒரு இந்த இன்ஜெக்ஷன்னால் 20 கிலோ 25 கிலோ எல்லாம் குறையுது மக்களுக்கு. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. வெயிட்டே குறையாதவங்களுக்கு, சிலவங்களுக்கு இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அதனாலே டிப்ரெஷன் வருது.
பார்த்தாலே பாடி ஒரு மாதிரி இருக்குது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முடியல, வெயிட் மறுபடியும் ஏறிடுது. இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்த பிறகு நிறைய வெயிட் குறையும். அந்த வெயிட் குறையும் போது மெடிசன்லாம் போயிடுது. இன்சுலின் போடுறவர் இன்சுலின் நிறுத்திடலாம், மாத்திரை போடுறவர் மாத்திரை நிறுத்திடலாம். இந்த ஒரு வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், வெயிட்டும் குறைஞ்சிடும், சுகரும் குறைஞ்சிடுது. அது ஒரு பெரிய அட்வான்ஸாக வந்து நிறைய பேர் அதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேணும்னு கேட்டுகிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்ஸ் இப்போது. அப்புறம் வந்து டெக்னாலஜி, இந்த ஒவ்வொரு ஆப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுலேயே பேஷண்ட்ஸு வந்து அவங்க ஸ்டெப் கவுண்ட் பார்த்து இதை பார்த்து அவங்களுக்கே டீச் பண்ணி கொடுத்து பண்ணுறோம். ஹோம் கேர் மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வர வேண்டியதுலாம் நாங்கள் வீட்டில் வந்து எல்லாம் செய்துடுறோம், இன்க்ளூடிங் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டரு கன்சல்டேஷன், டெஸ்ட்டு எல்லாமே வீட்டில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹோம் கேர்ன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டை பற்றி பேசினோம். நாங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேயே ஜெனட்டிக் டெஸ்ட்டில் வந்து நாங்கள் ஐசிஎம்ஆர் ரெக்கக்னைஸ்ட் லேப். நாங்கள் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, நியூபார்ன் சைல்டு, 2 மாதம் 3 மாதம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்சுலினே தேவை இருக்காது. அது டைப் 1 டயபெட்டிக் நினச்சி எல்லாம் 4 வேளை இன்சுலின்லாம் போடுறாங்க, சுகர் கண்ட்ரோல்லே வராது. நாங்கள் ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஒரு மியூட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா, இதனால தான் வந்திருக்குது, இது நியோனேட்டல் டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸே கிடையாது சொல்லிட்டு இன்சுலின் நிறுத்திட்டு சீப்பஸ்ட்டு மாத்திரை, இந்த சல்ஃபனைல் யூரியா மாத்திரை, ₹1 மாத்திரை, அது வந்து ஒரு அரை மாத்திரை காலையும் ஈவினிங்கும் கொடுத்துட்டா சுகர் பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகி அந்த குழந்தைக்கு 4 வேளை இன்சுலினும் இல்லாமல் நிறுத்தி கொண்டு வர ஸ்டேஜுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ யூனிவர்சல் லெவலில் இந்த சுகரோட அளவு அப்படின்றது கண்ட்ரி மாறுபடுதா? இப்போ வந்து இப்போ இந்தியாவில் ஒரு ரேஞ்ச் சொல்கிறாங்க, இப்போ அதிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம். அது தப்புங்க. அது சோஷியல் மீடியாவில் நிறைய இது மாதிரி எழுதுகிறாங்க. ஃபார்மா கம்பெனி சொல்லிட்டு நீங்கள் குறைச்சிட்டே போகிறீங்க. நான் வந்து WHO மெம்பர், WHOவில் இந்தியா நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணுது என்ன வேல்யூஸ்னு. நாங்கள் லாஸ்ட்டாக இந்த வேல்யூஸ் சுகருக்கெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ வந்து 1991 ஃபிக்ஸ் பண்ணோம். 30 வருஷமாக 1 மில்லிகிராம் கூட நாங்கள் குறைக்கல. இது சும்மா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எழுதிட்டே இருக்கேன். பிபியில் உண்டு, பிபி வந்து 140/90 சொல்லுவாங்க, அப்புறம் 130/80 குறைச்சாங்க, நிறைய ஸ்டடீஸ் வருது. அதுமாரி கொலஸ்ட்ரால் கூட குறைஞ்சிட்டே போனால் நல்லது, 100 கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால், அப்புறம் 70, அப்புறம் 50ன்றாங்க. அப்போ இன்னும் மருந்து கொடுத்து குறைக்கணும். பட் அது ஃபார்மா ட்ரிவன் கிடையாது. அது கூட புது எவிடன்ஸ் வருது. கொலஸ்ட்ரால் வந்து 50ல் வச்சுட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு ஒரு புது ஸ்டடி வரும். அது வரும்போது அப்போ ஏன் எல்லாருக்கும் 50க்கு குறைக்கக்கூடாது? அந்த மாதிரி தான் சயின்ஸ் அட்வான்ஸ் வருது. டாக்டர்ஸுக்கு பணம் கொடுத்து ஃபார்மா பண்ணுறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் எங்கள் அசோசியேஷனில் அப்படியே எடுத்துக்குவாங்க. அது ஹோல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்லி ஃபார் ஒபேசிட்டி வெயிட் இருக்குது இல்லையா, வெயிங் மெஷின், BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம், அப்புறம் இந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும். ஏன்னா இந்தியன்ஸுக்கு வந்து இவ்வளோ தின்னாக இருந்தால் கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. அப்போது வெஸ்டர்ன் அமெரிக்கன் மாதிரி இவ்வளோ பெரிய பாடி இருந்தால் தான் சுகர் வரும்ன்றது தப்பு. அதனால் அது முதல்லையே WHO சொல்லிட்டாங்க. ஆசியா பொறுத்த வரலும் கொஞ்சம் லீன் பாடி, அது வந்து அந்த பழைய கணக்கு, அமெரிக்கன் கணக்கு எடுக்க முடியாது. ஆனால் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் சேம் தான். மோகன் டயபெட்டிஸ் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்கள்லேயும் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? எங்கள் அப்பா டாக்டர் விஸ்வநாதன், மறைந்த ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் வந்து இந்தியாவுடைய முதல் நீரிழிவு நோய் நிபுணர். இந்தியாவிலேயே முதல் டயபெட்டிக் கிளினிக், நீரிழிவுக்காக ஸ்டார்ட் பண்ண கிளினிக் வந்து சென்னையில் தான் ஆரம்பித்தது. கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் வந்து அந்த ஸ்டான்லி விடுற டைமில் வந்து ஒரு 1970 ஒரு ஸ்டான்லி விட்டார். அந்த டைமில் தான் நான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணேன். 71 நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டில் வந்து இருந்துட்டு இப்போ ப்ரைவேட்டாக ஒரு டயபெட்டிக் கிளினிக்கை வந்து ஆரம்பிக்கணும். இந்தியாவிலே இந்தமாரி ப்ரைவேட் கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ ஒன்றுமே கிடையாது. நீ மெடிசன் எடுத்தால் தான் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நான் அதுக்காகவே மெடிசன் படித்தேன். ஜாயின் பண்ணதே அதுக்காக. இல்லைன்னா நான் வந்து லிட்ரேச்சர்லாம் படித்து போயிட்டு ஆகணும்னு மாதிரிலாம் ஐடியாலாம் இருந்தது. டாக்டர் ஆகணும்னு ஐடியாவே இல்லை. பட் அப்பா கேட்டோடனே நான் வந்து எல்டஸ்ட் சன், மூத்த மகனாக இருந்ததுனால யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வேறு, அதனால் எதில் வேணால் கிடைக்கும். எனக்கு 3 மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது.
ஸோ சரின்னு பட் கேஎம்சியில் தான் படிச்சிங்க. நான் எம்எம்சியில் தான் படித்தேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். ஜிப்மரில் கிடச்சிது, சென்ட் ஜான்ஸில் கிடச்சிது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்னால எல்லா காலேஜ்லேயும் கிடச்சிது. அப்போ நான் ஜாயின் பண்ண உடனே அப்பா 71 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண உடனே நான் அப்பாக்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ எனக்காக வெயிட் பண்ணேன்னா நான் 10-15 வருஷம் கழிச்சு எல்லாம் படித்து வரணுன்னா அப்போது எனக்கு ஒரு உனக்கு ஹெல்ப்பாக இருக்க முடியாது. இப்போயே நான் ஜாயின் பண்ணிடுறேனே உங்க கூட. நான் பாதி டைம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுன்னு இருக்கேன், பாதி டைம் உங்க கூட டயபெட்டிஸில் ஒர்க் பண்ணின்னு இருக்கேன்னு சொன்னது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைச்சிருக்காது, உலகத்திலே கிடைச்சிருக்காது. ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணுறது எம்பிபிஎஸ் வாங்குறதுக்கு முன்னாடியேன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கிளினிக்கில் இருக்கும்போது கூட அவர் கூடயே பாதி நாள் ஹாஸ்பிட்டல் காலேஜில் போயிட்டு அப்புறம் அவர் கூட கிளினிக்கில் ஒரு 2-3 மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் நான் படிக்க போவேன். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த டைம்லேயே நான் ரிசர்ச் கட்டுரைகள் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். என் டீச்சர்ஸ் எழுதுறதோடு அதிகமாக நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்கோடு நான் வந்து முதல்ல ராயப்பேட்டாவில் ஆரம்பித்து ரெண்டட் பிளேஸில் ஆரம்பித்து அப்புறம் கோபாலபுரத்தில் 1996-1997 இருந்து கோபாலபுரத்தில் எங்கள் ஓன் பில்டிங் எல்லாம் ஆரம்பித்து அதுதான் எங்களுடைய எண்டுன்னு நினச்சேன். அது வரலாம் ஒரு பெரிய பில்டிங்கே வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலே வந்துடுச்சு, அதோட செட்டில் ஆகிடலான்னு பார்த்தேன். ஆனால் க்ரோத் வந்து வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் ஏன் இந்த இது மாத்திரம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க, பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாமே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்டை பார்க்க முடியும், 20, 30, 40. நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு வரணுன்னா நீங்கள் நிறைய கொலீக்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு பிரான்ச்சஸ் ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருந்தால் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து நாங்கள் அண்ணா நகரில் ஆரம்பித்தோம். அது நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போகாமலே அது நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ பிராண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்றது புரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒன்று ஹைதராபாத்தில் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரி, அப்போ எல்லா இடத்துலையும் வைக்கலாமேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பித்தோம். அப்புறம் ஆந்திராவில், தெலங்கானாவில், கர்நாடகத்தில், கேரளாவில், அப்புறம் வந்து நாங்கள் ஒரிசா, புதுச்சேரியில், அப்புறம் ஒரிசா நாட்டில் போனோம். அதுக்கப்புறம் வந்து பெங்காலில் கூட கல்கட்டா கூட போயிட்டோம். இப்போது ஒரு 8 ஸ்டேட்ஸில் இருக்குது, 32 சிட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 லட்சம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரான்ச்சில் நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ அது கோபாலபுரத்தில் எடுக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கே ரிசைடிங் எடுத்து கோபாலபுரத்தில் இருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட பார்க்குறதுக்கும் நான் இன்னொரு பிரான்ச்சில் பார்க்குறதுக்குமான வித்தியாசம் எப்படி இருக்கும்? வித்தியாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப் எடுத்துங்க. இப்போ லேப் வந்து நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் செட்டப் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் தான். டெய்லி அங்கேருந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு பிளட் சாம்பிள் அங்கேருந்து வரும். சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்கும். எல்லாரோட பிளட் சாம்பிள்? ஆமாம், எல்லாருதும் இல்லை. ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 எடுத்துட்டு ரேண்டமாக எடுத்துட்டு இந்த கோபாலபுரத்தில் வர்றதும் அதுவும் வந்து 100% கரெக்டாக, அட்லீஸ்ட் 99% கரெக்டாக இருக்கணும். அங்கே ஏதாவது ஒரு குறை வந்ததுன்னா உடனே கரெக்ட் பண்ணிவிடுவோம். அங்கே இருக்கிற லேப் ஹெட் என்ன அங்கே சரியில்லையேன்னு சொல்லி டெய்லி குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுவோம். உங்களோட இளமை பருவம் நீங்கள் எப்படி, உங்கள் காலேஜ் டேஸ் இருந்தது, எந்த ஊரில் பிறந்தீங்க, எப்படி சென்னைக்கு வந்தீங்க? நான் வந்து பிறந்தது வந்து கேரளாவில், ஆனால் வளர்ந்தது எல்லாம் வந்து சென்னையில் தான். எங்கள் அம்மா வந்து டெலிவரிக்கு தான் அங்கே போனாங்க. எங்கள் அப்பா வந்து அப்போது வந்து மெடிக்கல் காலேஜ் கிடையாது, ஒன்லி சென்னையில் தான் இருக்கும் மெடிக்கல் காலேஜ். கேரளாலாம் ஒரு மெடிக்கல் காலேஜும் கிடையாது. ஸோ யாராவது அந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து எந்த காலகட்டத்தில்? 1940 1954க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜே வந்தது கேரளாலே கிடையாது. அங்கே யாராவது படிக்கணும்னா இங்கே வந்தாகணும். ஐதர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரணும், இல்லைன்னா ஸ்டான்லியில் வரணும். 2 காலேஜ் தான் இருந்தது அப்போது, கவர்மெண்ட் காலேஜ். சீட்டு கொடுப்பாங்க, அங்கே வந்து படிச்சுட்டு. ஸோ அப்பா வந்து படிச்சுட்டு ஸ்டான்லியிலே படித்தார். படித்த பிறகு எப்படியோ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ வந்து டயபெட்டிஸ்ன்றதே, நீரிழிவு நோயின்றதே ரொம்ப ரேர் டிசீஸ். அப்போது அவருக்கு ஏதோ அவர் கால் யாரதோ கட் பண்ணுறதெல்லாம் பார்த்த உடனே இது வந்து இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, இதுலேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷாலிட்டியை மாற்றினதே அவர் தான். அப்படியே செட்டில் ஆகிட்டார் இங்கே. அது பக்கத்துலேயே வந்து லேண்டெல்லாம் வாங்கி ராயபுரத்துலேயே, அதனால தான் அவர் ராயபுரம் செலக்ட் பண்ணார், ஸ்டான்லி கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 25, அதனால நார்த் மெட்ராஸ் போய் ஒரு 25-30 வருஷம் அவர் அங்கேயே இருந்தார். ஸோ நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போதே வந்து டயபெட்டிஸில் ஒர்க் பண்ணோன்றது அந்த முடிவோடு தான் நான் மெடிசனுக்கே போனேன். ஸோ நாங்கள் வந்து எங்கள் 1971 பேட்ச், நாங்கள் ஜாயின் பண்ண பேட்ச் வந்து ஒரு பெஸ்ட் பேட்ச் ஆஃப் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி ஓட் பண்ண பேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் வந்து 3 பத்மஸ்ரீ எங்கள் பேட்சில், 3 பிசி ராய் அவார்டி,
ஒரு வைஸ் சான்சலர், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் பேட்சில் இருந்து வந்தாங்க. எல்லா துறையில் எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் இந்தியா அளவுக்கு இல்லை, ஆசியா அளவுலேயே நம்பர் 1 வந்தது எங்கள் பேட்சில் இருந்து. ஸோ அந்த மாதிரி அது ஒரு காம்படிஷன் நான் சொல்ல மாட்டேன், ஒரு கோஆப்ரேஷன். நாங்கள் எல்லோரும் இப்போ கூட நாங்கள் யுனைட்டடாக இருக்கோம். 50 வருஷம் கழிச்சு, 55 வருஷம் கழிச்சு கூட நாங்கள் எல்லோரும் யுனைட்டடாக இருக்கிறோம். ஸோ எல்லோரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த பேட்சில் வந்ததுனால எனக்கு வந்து ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, சிலவங்களுக்கு வந்து சர்ஜரியில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த 1971 எம்பிபிஎஸ் பேட்ச்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது பெரிய பயங்கர பேட்சுன்னு. ஸோ நாங்கள் எல்லோரும் அந்த ஒவ்வொரு துறையிலையும் மேலுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படி தான் நான் வந்து டயபெட்டிஸ்லேயே வந்துட்டு, அப்புறம் நான் தனியாக வந்த பிறகு இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு நிறைய ஆராய்ச்சி முதல்ல இருந்தே புது புது லேட்டஸ்ட் திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். டயபெட்டிஸில் உலகத்தில் எங்கே என்னென்ன இருக்குதோ அது உடனே சென்னைக்கு வந்தாகணும், இந்தியாவுக்கு வந்தாகணுன்ற அந்த மாதிரி ஒரு ஆர்வம். அந்த ஒரு நோக்கத்திலே போனதுனால இன்னைக்கு ஆராய்ச்சி வந்து நாளைக்கு ப்ராக்டிஸில் வரும், அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி தான் அதை கொண்டாந்து. ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் படித்தது ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்தேன், சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு, இதில் ஹைகோர்ட் பக்கத்தில் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டு. அங்கே படித்ததுனால தான் ஆங்கிலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் இங்கிலீஷ் வந்து நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் நான் முதல்ல லிட்ரேச்சருக்கெல்லாம் போனோன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. அப்புறம் தான் நான் மெடிசனுக்கு வந்தேன். பட் அங்கேயே நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் தான். அந்த ஸ்கூல்லேயே டாப்பர்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் எனக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் போனது இது லாயோலா காலேஜ் போனேன். அங்கே ப்ரீ யூனிவர்சிட்டி லாயோலா காலேஜ் வந்து ரொம்ப டஃப்பு. ஏன்னா எல்லா ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸும் அந்த டைம், இப்போ பியூசி கிடையாது, அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால மெட்ரிகுலேஷன்லேருந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்லேருந்து எஸ்எஸ்எல்சியில் எல்லா டாப்பர்ஸும் வந்து லாயோலா காலேஜில் ட்ரிச்சி, சென்ட் ஜோசப்ஸ் இந்த மாதிரி தான் போவாங்க. பொம்பளைங்களாக இருந்தால் ஸ்டெல்லா மாரிஸ் இந்த மாதிரி போய் தான் படிப்பாங்க. ஸோ எங்கள் லாயோலா காலேஜ் அந்த பேட்ச்லேயே 23 ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து என்னுடைய கிளாஸ்லேயே இருந்தாங்க. எங்கள் கிளாஸ்லேயே 23 ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ். அப்போ பயங்கர காம்படிஷன். அப்படி நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு கம்பீட் பண்ணோம், இருந்தாலும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி தான் நாங்கள் எல்லாரும் டாப்புக்கு வந்தோம். திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? என் கிளாஸ்மேட் வந்து என் ஒய்ஃப் வந்து என் கிளாஸ் கூட படித்தவங்க, டாக்டர் ரமான்னு சொல்லிட்டு. இப்போ லவ் மேரேஜ் தான். நான் தான் அடுத்து கேட்கலாம்னு நினைச்சேன், அதனால தான் திரும்ப திரும்ப நான் ஸ்கூல்லேயே கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம். ஸோ அவங்க வந்து என் கூடயே படித்தவங்க. ஸ்கூல்லையா காலேஜில்? காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். எனக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன் மாதிரி கூட வருவாங்க அவங்க. அதனால் அது ஃபேமிலி தெரியும். அதனால் இது எம்பிபிஎஸ் முடித்த உடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எம்டி பண்ணுறதுக்கு. லவ் மேரேஜ் பெருசாக வீட்டில் எந்த இதெல்லாம் இல்லை? இல்லை, கொஞ்சம் அப்ஜெக்ஷன்லாம் இருந்தது. அப்பா சொன்னார், ஏன் இப்போல்லாம் கல்யாணம், ஒரு 3-4 வருஷம் போட்டோம் அப்படி இப்படியெல்லாம். பட் சேம் ஏஜ் ஆகி போச்சுல்ல, கிளாஸ்மேட்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. அதில் வேற ஒரு பெரிய டென்ஷன் எனக்கு. அப்பா என்ன சொன்னார்னா, நீ இந்த மாதிரி கல்யாணம்லாம் பண்ணிட்டேன்னா அப்புறம் படிப்பெல்லாம் இது போயிடும், கவனம்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு. எம்டிக்கு ஒரு கோல்டு மெடல் இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ் டைமில் நான் நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எம்டிக்கு ஒரு கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வரணும், ஆர்வி ராஜம் கோல்டு மெடல். எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் சேர்ந்து ஒரே மெடல் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஹோல் யூனிவர்சிட்டியில் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும். அப்பா சொன்னார், அந்த மெடல்லாம் உனக்கு வராது, நீ வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்ட. அப்போ எனக்கு அது ஒரு ப்ரெஷர், அந்த மெடல் வரலன்னு வச்சுங்க அவ்வளோதான், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி ப்ரே பண்ணது எனக்கு அந்த மெடல் எப்படியாவது கிடைச்சே ஆகணும். கடைசியில் கிடைச்சிது. அப்புறம் கிடைச்சோன்னா அப்பாட்ட போய் சொன்னேன், 3 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன் நான் கல்யாணம் பண்ணிட்டா மெடல்லாம் வராதுன்னு, பார்த்தியா நான் மெடல் வாங்கிட்டேன், அதனால் மேரேஜ்னால ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன் சொல்லி ஒரு அல்ப ஆசை அது. இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தடுப்பு வழிமுறைகள், சுகர் இல்லாமல் இருக்குது, சுகர் வந்தால் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படியான விஷயம் 2-3 சிம்பிளாக இதை நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து உங்களுக்கு நீரிழிவு நோய் இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் வந்து தடுக்கலாம். வராமல் 10 வருஷம் 20 வருஷம் 30 வராமலே கூட தடுக்கலாம். 2வது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க, நீரிழிவு நோய் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரிவர்சல் தான் கரெக்டு, மாத்திரை எடுக்கிறது தப்புன்ற இது நீங்கள் எடுத்துருங்க. என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சால், ரிவர்ஸ் பண்ணுற முடிகிற வரலும் 1 வருஷம் 2 வருஷம் ரிவர்ஸ் பண்ணால் கூட அது இட்ஸ் ஒர்த் இட். அதனால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கட்டமும் தாண்டி போயிடுச்சு, ரிவர்சல் இப்போ முடியாது, மருந்தெல்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கணும். கடவுள் கொடுத்த கண், கால், இருதயம், சிறுநீரகம் இதெல்லாம் அப்படியே நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் அதே வச்சிட்ருக்கணும். பொய் கால் வைக்கிறது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, பைபாஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல்
நேச்சர் கொடுத்த கடவுள் கொடுத்த அதே உறுப்புகள் வச்சுட்டு நீங்கள் லைஃப் லாங் ஃபுல் லைஃப் 100 வருஷம் வரலாம் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து டுடே இட் இஸ் பாசிபிள். நீங்கள் எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முறைகள் எடுத்துட்டு செக்கப்புக்கு மாத்திரம் நீங்கள் ரெகுலராக போங்க. நீரிழிவு நோய் வந்து ஒரு நோயே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குறை, டிசீஸ் கிடையாது. அது ஒரு டிஸார்டர், உடம்புல இருக்கிற ஒரு சின்ன ஒரு குறை. அந்த குறையை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா நீங்களும் 100 வயசு 110 வயசு வருஷம் வரலாம் நீங்கள் ஹெல்த்தி பாடியோட காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் தாராளமாக நீங்கள் இருக்கலாம். நன்றி டாக்டர். நன்றி.